வியூவர்ஸ், வெல்கம் டு ஆர்கியூ வேர்ல்ட். இன்னைக்கு நம்ம ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் மட்டும் இல்லை, ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாப்பிக்கும் பார்க்க போகிறோம். என்னன்னா காக்கடெயில்ஸ், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ், பஜ்ஜீஸ், இது மூணுத்தோட ஹேபிட்ஸு, அதோடைய அட்வான்டேஜ், டிஸ்அட்வான்டேஜ், இதை பற்றி நிறைய விஷயங்கள் பார்க்க போகிறோம். நீங்கள் ஒரு பேர்ட் வாங்க போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா காக்கடெயில்ஸ் தாங்க. எனக்கு ஆக்சுவலாக கிட்டத்தட்ட 4 to 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது காக்டெயிலில். நிறைய பேர்ட்ஸ் டேம் பண்ணியிருக்கேன், ஏவியரில் வச்சுருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காக்கடெயில்ஸோட அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் டேம் பண்ணிங்கன்னா நம்மளோட ரொம்பவே அஃபெக்ஷனோட இருக்கும். ஈஸியாக நீங்கள் டேம் பண்ணலாம், அது ஒரு அட்வான்டேஜ். ப்ளஸ் நம்மளோட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கும், ரொம்ப அஃபெக்ஷனோட இருக்கும். நம்ம அதுக்கிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு அது எதிர்பார்க்கும். ஸோ அது வந்து ஒரு பெஸ்ட் அட்வான்டேஜ் மற்ற பேர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, நம்மளோட மட்டும் கிடையாது, நீங்கள் வந்து ஒரு மிக்சடு ஏவியரி செட்டப் பண்ண போகிறோம். அதாவது நான் பஜ்ஜீஸு, ஃபின்ச்சு, ஜாவா, இது மாதிரிலாம் மல்டிபிள் பேர்ட்ஸை போட்டு நான் வைக்க போகிறேன் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்ததுன்னா நீங்கள் காக்கடெயிலையும் அதில் கண்டிப்பாக இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப அக்ரெசிவ் நேச்சர் கிடையாது. இது கண்டிப்பாக பஜ்ஜீஸோடலாம் அட்ஜஸ்ட் பண்ணி போயிடும். ஏன்னா நானே வச்சுருந்தேன், என் ஏவியரியில் நானே வச்சுருந்தேன். என்னுடைய முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அதுக்கப்புறம் தேர்ட் அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா சவுண்டு. சில பேர் யோசிப்பீங்க, நான் வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கேன், என்னால் இது மாதிரி பேரட் வாங்கி வளர்க்க முடியுமா? ஏன்னா சவுண்டு இருந்ததுன்னா பக்கத்து வீட்டிலலாம் ரொம்பவே அதிகமாக கேட்கும், டிஸ்டர்பன்ஸாக இருக்கக்கூடாது. ஸோ இது மாதிரி திங்கிங்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் காக்டெயில் வளர்க்கலாம். ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் தான் இருந்தேன், அதுக்கப்புறம் தான் இண்டிவிஜுவல் ஹவுஸ்க்கு மூவ் ஆனேன். ஸோ காக்கடெயில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சவுண்டு இருக்காது. தயவு செஞ்சு நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா கன்யூர் வெரைட்டிஸுக்கு போகாதீங்க. இந்த சன் கன்யூர், நிறையா கன்யூர், வயசு நிறையா இருக்கும். ஸோ கன்யூர் வெரைட்டி போகாதீங்க, அது வந்து நேச்சுரலாகவே ரொம்ப சவுண்டு போடும். காக்கடெயில் டீசெண்டான ஒரு பேர்ட், அது வந்து சவுண்டு போடாதுன்னு நான் சொல்லலை, பட் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி சவுண்டு இருக்காது காக்கடெயில்ஸ்ட்டு. ஓகேவா? அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அஃபோர்ட் பண்ணுற ப்ரைஸில் காக்கடெயில்ஸ் கிடைக்கும். நீங்கள் வந்து என் பட்ஜெட் வந்து ஒரு 1500 தான் அப்படின்னா கண்டிப்பாக 1500க்கு ஒரு காக்கடெயில் வாங்கலாம். 2000லேயும் இருக்குது, 3000லேயும் இருக்குது, 5000, 10,000 எல்லா ரேட்லேயுமே காக்கடெயில்ஸ் இருக்கும். ஸோ அது வந்து உங்கள் ரெக்குயர்மெண்ட்டை பொறுத்து நீங்கள் தாராளமாக டேம் பண்ணி வளர்க்குறதுக்கும் நீங்கள் வாங்கலாம். இல்லை நீங்கள் இது மாதிரி ப்ரீட் பண்ண போகிறீங்க அப்படின்னாலும் நீங்கள் அதுக்கு தகுந்த போல் ஒரு பேர் வாங்கிக்கலாம். இன்னும் அடுத்த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் பார்த்தீங்கன்னா, சில பேர்ட்ஸ்லாம் நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாலே எக்கெல்லாம் எடுத்து வெளில போட்டுரும், ஃபின்ச்சு அது மாதிரிலாம். பட் காக்கடெயில்ஸ்லாம் அப்படி கிடையாது. நீங்கள் அதுக்கான கரெக்டான ஸ்பேஸும் அது கரெக்டான ஃபுட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அது பாட்டுக்கு ப்ரீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அது வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுவுமே ஒரு அட்வான்டேஜ் தான். ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜ் நிறையா சொல்லிகிட்டே போகலாம் காக்கடெயில்ஸ்க்கு. டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னா நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது, ஃபஸ்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, நீங்கள் காக்கடெயில் வளர்க்குறவங்க எல்லாருக்குமே முன்னாடியே தெரியும், அதோடைய ஃபெதர் வளர வளர அதுலேருந்து ஒரு பவுடர் மாதிரி, ஒரு தூள் மாதிரி கொட்டிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? நீங்கள் இன்டோரில் வச்சுருக்கீங்க, வீட்டுக்குள்ளே வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக அந்த தூசியை நீங்கள் பார்க்கலாம். ஸோ அது வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான். நீங்கள் க்ளீன் பண்ணும்போது அந்த தூசிலாம் பறக்கும். ஸோ நீங்கள் மாஸ்க் போட்டு தான் க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தால். இது மாதிரி நேச்சுரலாக வெளில வச்சுருந்தீங்கன்னா அந்த ப்ராப்ளம் இருக்காது. என்ன ரீசன் அந்த பவுடர் கொட்டுதுன்னா, புதுசாக ஃபெதர்ஸ் வளர வளர அதுங்களுக்கு அந்த பவுடரும் சேர்ந்து கொட்டுற மாதிரி இருக்கும். ரொம்ப அதிகமாகலாம் கொட்டாது. எப்பப்போலாம் அந்த ஃபெதர் வளருதோ அப்பப்போலாம் கொஞ்சம் கொஞ்சம் கொட்டும். நீங்கள் இன்டோரில் வச்சுருந்தீங்கன்னா அதை பார்க்கலாம். பட் நீங்கள் அவுட்டோரில் வச்சுருக்கீங்கன்னா அது உங்களுக்கு தெரியவே தெரியாது, அப்படி ஒன்று இருக்கிறதே உங்களுக்கு தெரியாது. ஸோ அதுதான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு பேர்டை டேம் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஊருக்கு போகும்போது விட்டுட்டு போகிறீங்கன்னா அது உங்களை எதிர்பார்த்து கத்திக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் வந்து அது கூட டைம் கண்டிப்பாக ஸ்பெண்ட் பண்ணியே ஆகணும். மற்றபடி வேறு எதுவும் டிஸ்அட்வான்டேஜ்ன்ற மாதிரி எதுவுமே கிடையாதுங்க காக்கடெயிலுக்கு. சூப்பரான பேர்டு, நீங்கள் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணலாம். அடுத்தது நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது யாருன்னு பார்த்தா ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டு. ஆஃப்ரிக்கன் லவ் பேர்டுனாலே உங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் ஞாபகம் வரும். ஃபஸ்ட்டு என்னன்னா அதோடைய கலர்ஸ், எக்கச்சக்க கலர்ஸில் இருக்குங்க. ஓகேவா? இது வந்து ரொம்ப காக்கடெயில் அளவுக்கு ரொம்ப பெருசாகவும் இருக்காது, பஜ்ஜீஸ் மாதிரி சின்னதாகவும் இருக்காது, மீடியம் சைஸாக இருக்கும். ஓகேவா? வால் ரொம்ப நீட்டமாக இருக்காது, காக்கடெயில் மாதிரி மீடியம் சைஸாக இருக்கும். இதோட அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காக்கடெயில் இருக்கிறது சேம் தான். நீங்கள் டேம் பண்ணிங்கன்னா ரொம்பவே அஃபெக்ஷனாக இருக்கும். நானும் டேம் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்பவே அஃபெக்ஷனான ஒரு பேர்டு. ரெண்டாவது அட்வான்டேஜ்னால் இதான் மெயின் அட்வான்டேஜ், உங்களுக்கு பிடிச்ச கலரில் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் கிடைக்குங்க. காக்கடெயிலில் அந்த அட்வான்டேஜ் கிடையாது. நீங்கள் இதில் உங்களுக்கு க்ரீன் கலரோ ப்ளூ கலரோ என்ன கலர் உங்களுக்கு வேணுமோ அந்த கலரில் கண்டிப்பாக
ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்கும். நீங்கள் இந்த இந்த கிளிப்பை பார்த்தாலே தெரியும், எக்கச்சக்க வெரைட்டிஸ் மிக்சடு கலர்ஸில் கூட இருக்கும். ஸோ அது வந்து ரொம்பவே க்யூட்டான ஒரு பேர்டு. அடுத்த அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸ். காக்கடெயில் மாதிரியே நீங்கள் 1500லேருந்து 2000 3000 எல்லா ரேஞ்சிலையுமே நீங்கள் வந்து இந்த பேர்டை வாங்கலாம். ப்ளஸ் என்னென்னா இதுக்கு வந்து அந்த காக்கடெயிலில் வர மாதிரி அந்த பவுடர் மாதிரியான ஒரு இது வந்து கொட்டாது. ஓகேவா? ஸோ அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. நீங்கள் ஈஸியாக க்ளீன் பண்ணலாம். எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது எனக்கு தெரிஞ்சு. ஸோ மெயின் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா ஒன்றே ஒன்று தான், கலர்ஸ். எக்கச்சக்க கலர்ஸுங்க. ரொம்பவே க்யூட்டாக இருக்கும். நான் வளர்த்தனால சொல்கிறேன், ரொம்பவே ஒரு சூப்பரான ஒரு பேர்ட். ஓகேவா? டிஸ்அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, நான் மெயினாக சொல்கிறது, ரொம்ப சவுண்டு போடுங்க. நீங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் வாங்காதீங்க. என்ன ரீசன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சவுண்டு போடும். பக்கத்தில் இருக்கிற வீட்டுக்கெலாம் ரொம்ப டிஸ்டர்பன்ஸாகவே இருக்கும். அந்த ரீசனால் கண்டிப்பாக இதை வந்து அப்பார்ட்மெண்ட்ஸில் வாங்காதீங்க. அடுத்த டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மற்ற பேர்ட்ஸோட மிக்ஸ்டு ஏவியரியில் கண்டிப்பாக விடக்கூடாது. ஏன்னா மற்ற ஸ்மால் பேர்ட்ஸ்லாம் ரொம்பவே அக்ரெசிவாக அட்டாக் பண்ணும். அவ்வளோதாங்க. மற்றபடி பியூட்டிஃபுல்லான ஒரு பேர்டு. அடுத்த நம்ம லிஸ்ட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா பட்ஜீஸ். பட்ஜீஸை பற்றி நான் ரொம்ப சொல்லணும்னு அவசியம் இல்லை எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எல்லாருக்குமே ஆல்ரெடி தெரியும். நிறைய பெட் ஷாப்பில் சின்ன வயசில் நிறைய பேர் வளர்த்துருப்பீங்க. பட் எனக்கு தெரிஞ்சு நான் வளர்த்ததில் இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, மற்ற 2 பேர்டை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப சைலண்டான ஒரு பேர்ட். நீங்கள் வந்து நான் கையிலலாம் ஏற்ற மாட்டேன், நான் எனக்கு கூண்டுலேருந்து பார்த்து ரசிக்கணும், கலர் கலராக இருக்கணும் அப்படின்னா பட்ஜெட்டுக்கு நீங்கள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக போயிடலாம். இன்னொன்று என்னென்னா கலர்ஸ். ஆஃப்ரிக்கனில் இருக்கிற அந்த அட்வான்டேஜ் எல்லாமே இதுக்கும் முக்கால்வாசி வரும். கலர்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா கலர்லேயுமே இருக்கும். உங்களுக்கு எந்த கலரில் பேர்டு வளர்க்கணும்னு தோணுதோ அந்த கலரில் நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவைப்படாதுங்க. இப்போ நீங்கள் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் தான் வச்சிங்கன்னா ரொம்ப சேட்டை பண்ணும். ஆக்சுவலாக ஃபுட்டெல்லாம் கவுத்து விட்ருவோம், தண்ணியெலாம் கவுத்து விட்ருவோம், இந்த கேஜோட டோரை வந்து திறந்துக்கிட்டு வெளில வந்துடும், நிறையா பிரச்சனை பண்ணும். பட் பட்ஜெட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே அமைதியாக இருக்கும். அதே நேரத்தில் ரொம்ப மெயின்டெனன்ஸ் தேவைப்படாது. மெயினாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. 200 100 ஒரு பேர்டு வந்து 100 நீங்கள் எடுக்கலாம் நல்ல ப்ரீடர்லேருந்து. அது மாதிரி எல்லா ரேட்லேயுமே இருக்குது. ஆக்சுவலாக நான் இப்போ ஹெலிகாப்டர் எடுத்தது 7000. ஸோ எல்லா ரேட்லேயுமே பட்ஜெட் கிடைக்கும். சின்ன கூண்டு இருந்தால் போதும். ஸோ இதுக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா சொல்லிக்கிட்டே போகலாம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, நீங்கள் டேம் பண்ணி வளர்க்குறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வளங்க. ஏன்னா சின்ன பேர்டாக இருக்கிறதுனால அதுங்க இன்ஜுரி ஆகிறதுக்கு சான்ஸ் அதிகம். ஸோ அதை மட்டும் ஒன்று பார்த்துக்குங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. என்னோடய அட்வைஸ் அப்படின்னு பார்த்தா, நீங்கள் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் இருக்கீங்க, இல்லைனா உங்கள் வீட்டு பக்கத்தில் நெருக்கமாக நிறையா வீடுங்க இருக்குது அப்படின்னா நீங்கள் தயவு செஞ்சு ஆஃப்ரிக்கன் போகாதீங்க. மற்ற 2த்தையும் ப்ரிஃபர் பண்ணுங்கள். இல்லை நான் இண்டிவிஜுவல் ஹவுஸு கலர் கலராக வேணும்னா கண்டிப்பாக ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட் போகலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பை.